வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு பென்ஷன் ரூல்ஸ் பார்ட் 4 தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 4ல் என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிசிபேட்டரி பென்ஷன், என்ஹான்ஸ்ட் ஃபேமிலி பென்ஷன், கண்டிஷன்ஸ் ஃபார் ரிடக்ஷன் இன் பென்ஷன், டாக்குமெண்ட்ஸ் டு பி obtained from the retiring government servant, additional service as weightage under pension rule 27. ஓகே, இப்போ இந்த டாபிக்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் முதல்ல ஆன்டிசிபேட்டரி பென்ஷன்னா என்னென்னு பார்க்கலாமா? ஓகே, பாருங்கள். ஆன்டிசிபேட்டரி பென்ஷன்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபார்மல் பென்ஷன் ஒரு ரிட்டையர்ட் பர்சனுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த ஆன்டிசிபேட்டரி பென்ஷன்ன்றது அக்கௌண்டன்ட் ஜென்ரல் சாங்ஷன் பண்ணுவார். அதாவது ஃபார்மல் பென்ஷன் டிலேவாக கிடைக்குது, ஓகே, கரெக்டான டைமில் கிடைக்காம டிலே ஆகுது அப்படின்னும்போது இந்த ஆன்டிசிபேட்டரி பென்ஷனை அக்கௌண்டன்ட் ஜென்ரல் கொடுக்குறாரு, ஓகேவா? இந்த ஆன்டிசிபேட்டரி பென்ஷன் பார்த்திங்கன்னா ப்ரொவிஷ்னல் பென்ஷன் அமௌண்ட்டை விட ஜாஸ்தி இருக்கக்கூடாது. ப்ரொவிஷ்னல் பென்ஷன் நமக்கு இதே மாதிரி தான் டிலே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கொடுப்பாங்க ப்ரொவிஷ்னல் பென்ஷன், ஓகே. அந்த ப்ரொவிஷ்னல் பென்ஷனை விட இந்த அமௌண்ட் ஆன்டிசிபேட்டரி பென்ஷன் ஜாஸ்தி இருக்கக்கூடாது. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ப்ரொவிஷ்னல் பென்ஷன் தான் இப்போல்லாம் கொடுக்குறாங்க. இந்த ஆன்டிசிபேட்டரி பென்ஷன்ன்றது ஒரு நீட் தேவைப்படலை, ஓகே. ஏன்னா இப்போ ப்ரொவிஷ்னல் பென்ஷன் கொடுத்துறதுனால ஆன்டிசிபேட்டரி பென்ஷன் தேவைப்படலை, ஓகே. ஆனால் ஆன்டிசிபேட்டரி பென்ஷன்றது யார் சாங்ஷன் பண்ணுறான்னா அக்கௌண்டன்ட் ஜென்ரல். ஃபார்மல் பென்ஷன் முன்னாடி டிலேக்காக கொடுக்கறது தான் இந்த ஆன்டிசிபேட்டரி பென்ஷன். எஸ், இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, என்ஹான்ஸ் ஃபேமிலி பென்ஷன். என்ஹான்ஸ் ஃபேமிலி பென்ஷன்றது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் இறந்துடுறாரு அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு கிடைக்கிறது தான் இந்த என்ஹான்ஸ் ஃபேமிலி பென்ஷன், ஓகே. 7 இயர் கழித்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் இறந்துடுறாருன்னா என்ஹான்ஸ் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும். அண்ட் இது எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் பே லாஸ்ட் ட்ரான், ஓகே. லாஸ்ட் ட்ரான் பே இருக்கும் இல்லையா, அதில் 50% அந்த ஃபேமிலிக்கு ஃபேமிலி பென்ஷனாக கிடைக்குது, ஓகே. அண்ட் இது எத்தனை பீரியடுக்கு கிடைக்கும், எத்தனை வருஷத்துக்கு இது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு இது கொடுக்கலாம். இல்லை அந்த இறந்து போன எம்ப்ளாயி இருக்கார் இல்லையா, அவருக்கு 65 ஏஜ், அதாவது உயிரோடு இருந்திருந்தால் 65 ஏஜ் அவருக்கு கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அது வரைக்கும் கொடுக்கலாம், ஓகே. இது ரெண்டுத்தில் எது ஏர்லியரோ, ஒன்று 10 வருஷம் இல்லை அவரோட 65 ஏஜ், இந்த ரெண்டுத்தில் பார்த்து எது சீக்கிரமாக வருதோ அது வரைக்கும் இந்த என்ஹான்ஸ் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் பென்ஷன் தான் அவங்களுக்கு கிடைக்கும். நார்மல் பென்ஷன்றது என்ன, 30%, ஓகே. இது 50% என்ஹான்ஸ் ஃபேமிலி பென்ஷன். என்ஹான்ஸ் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கணுன்னா ஒரு எம்ப்ளாயி 7 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸாவது இருந்திருக்கணும். அப்போ அதுக்கப்புறம் இறந்துருக்காரு அப்படின்னா இந்த என்ஹான்ஸ் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும். இது என்ன ரேட்டில் கிடைக்குது அப்படின்னா லாஸ்ட் ட்ரான் பேயில் 50% கிடைக்குது. எத்தனை வருஷத்துக்கு இது கிடைக்கும் அப்படின்னா 10 வருஷம் ஆர் அந்த இறந்து போன எம்ப்ளாய்க்கு 65 ஏஜ் வர வரைக்கும். இது ரெண்டுத்தில் எது ஏர்லியராக நடக்குதோ அது வரைக்கும் இந்த என்ஹான்ஸ் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும், ஓகே. எஸ், இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், கண்டிஷன்ஸ் ஃபார் ரிடக்ஷன் இன் பென்ஷன். அதாவது பென்ஷன் ஒரு எம்ப்ளாய்க்கு கொடுக்குறாங்க, ரிட்டையர்ட் பர்சனுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு. அப்படி அவருக்கு கொடுக்குற பென்ஷனில் ரிடக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். எதுக்காக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சர்வீஸில் இருக்கும்போது கவர்மெண்ட்டுக்கோ இல்லை கவர்மெண்ட் ரிலேட்டட் இன்ஸ்டிடியூஷன் எதுக்கோ ஏதாவது லாஸ் நடந்திருக்கு, அவரோட மிஸ்கண்டக்ட்னால, அவரோட நெக்லிஜென்ஸ்னால, அவரோட சர்வீஸ் பீரியட் இருக்குது இல்லையா, அந்த டைமில் அவர் பண்ண தப்பால் ஏதோ லாஸ் நடந்திருக்கு கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னா அதுக்காக இந்த பென்ஷனை ரெடியூஸ் பண்ணுவாங்க, ஓகே. இது பென்ஷன் ரெடியூஸ் பண்ணுற அத்தாரிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கூட கன்சல்ட் பண்ணணும், ஓகே. அவங்க கூட கன்சல்ட் பண்ண பிறகு தான் இந்த பென்ஷனை ரெடியூஸ் பண்ண முடியும். ஒருவேளை அந்த எம்ப்ளாயி பென்ஷன் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்கிட்ட கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஓகே. அப்போ அவர் அப்ஜெக்ட் பண்ணார் அப்படின்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் கன்சல்ட் பண்ண பிறகு மட்டும்தான் இந்த ரிடக்ஷன் பண்ண முடியும். அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னா பிரச்சனையே இல்லை, தாராளமாக என்ன பண்ணலான்னா இந்த பென்ஷனை ரெடியூஸ் பண்ணலாம், ஓகே. அதாவது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியால் அவரோட சர்வீஸ் பீரியடில் வந்த லாஸை காம்பன்சேஷனுக்காக தான் இந்த பென்ஷனை ரெடியூஸ் பண்ணுறாங்க, ஓகே. இது யாரோட பர்மிஷனோடனா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவங்களோட கன்சல்டேஷன் பிறகு தான் இதை பண்ண முடியும். ஒரு பென்ஷனர் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா
கன்சல்டேஷன் இல்லாமையே அவங்க பென்ஷனை ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே, எஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டாக்குமெண்ட்ஸ் டு பி obtained ஃப்ரம் த ரிட்டையரிங் கவர்மெண்ட் சர்வெண்ட். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ரிட்டையர் ஆகுறாரு அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அவர்கிட்டருந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பென்ஷனுக்கான ஃபார்ம் தான் இந்த ஃபார்மல் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பர் 5. ஓகே, பென்ஷனுக்காக இந்த ஃபார்ம் நம்பர் 5 அவர் சப்மிட் பண்ணியிருக்கணும். அப்புறம் 3 ஸ்பெசிமென் சிக்னேச்சர், டியூலி அட்டஸ்ட் பண்ண 3 சிக்னேச்சர் அவரோடது கொடுத்துருக்கணும். அப்புறம் 3 காப்பீஸ் ஆஃப் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். ஓகே, அவரோட பாஸ்போர்ட் சைஸ் அலாங் வித் ஸ்பவுஸ். ஒய்ஃப் வந்து ரிட்டையர் ஆகுறாங்கன்னா ஹஸ்பண்டோட ஃபோட்டோவும், ஹஸ்பண்ட் ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்னா ஒய்ஃபோட அவங்க ஸ்பவுஸோடதையும் சேர்த்து கொடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் வித் தேர் டேட் ஆஃப் பர்த் அண்ட் மேரிட்டல் ஸ்டேட்டஸ். ஓகே, அவங்க ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் வேணும், அவங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸும் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 3 பர்சனல் மார்க்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன். அப்புறம் ஹைட் ஆஃப் த ரிட்டையரிங் கவர்மெண்ட் சர்வெண்ட். ஓகே, ஒரு 3 ஐடென்டிஃபிகேஷன் மார்க். ஓகே, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் சேரும்பொழுது ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி ரிட்டையர் ஆகும்போதும் பார்த்திங்கன்னா அவரோட பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஹைட் ஆஃப் த ரிட்டையரிங் கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் இருக்கணும் அங்கே. அப்புறம் ஷூரிட்டி பாண்ட் வந்து ஃபார்ம் நம்பர் 9 கொடுக்கணும். அதுக்கப்புறம் நாமினேஷன் ஃபார் லைஃப் டைம் அரியர் ஆஃப் பென்ஷன் அண்ட் கம்யூட்டேஷன் ஆஃப் பென்ஷன். ஓகே, அதுக்கு நாமினேஷன் ஃபார்ம் நாமினி வந்து போடணும். ஓகே, பென்ஷனுக்கும் கம்யூட்டேஷன் ஆஃப் பென்ஷனுக்கும். அதுக்கப்புறம் கிராஜுவிட்டிக்கு நாமினேஷன் போடணும். அதுக்கப்புறம் ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கும் நாமினேஷன் போடணும். ஓகே, இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டையர் ஆகிற கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து ஃபர்னிஷ் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன். எஸ், இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, பாருங்கள், அடிஷ்னல் சர்வீஸ் அஸ் வெயிட்டேஜ் அண்டர் பென்ஷன் ரூல் 27. அதாவது இப்போ நார்மலாக ஒரு பென்ஷன் அப்படின்னா நமக்கு வந்து 60 half years அது தான் வந்து நம்ம மேக்ஸிமமாக எடுத்துக்கிறோம். இந்த ரோலில் இருக்கவங்க, அதாவது இந்த போஸ்டெல்லாம் இருக்காங்க இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் முனிசிப், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 1 அண்ட் கிரேட் 2, அசிஸ்டன்ட் ஸ்டேட் 1 ப்ராசிக்யூட்டர், ரெஜிஸ்ட்ரார் ஹைகோர்ட் சென்னை, டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார், ஒஃபீஷியல் அசைனி ஹைகோர்ட் சென்னை, டெபுட்டி அஃபிஷியல் அசைனி ஹைகோர்ட் சென்னை, சப் மேஜிஸ்ட்ரேட், health officer, directly recruited director of legal studies, directly recruited professor of law college, directly recruited lecturer of law college, directly recruited chief professor of presidency college chennai. ஓகே, இப்போ இந்த பொசிஷன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏர்லியராகவே வர முடியாது, அதாவது சின்ன வயசில் வர முடியாது. நிறைய இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் அவங்க பண்ண பிறகு தான் இந்த பொசிஷனுக்கு போக முடியும். அப்போ இவங்களோட ஏஜ் பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரொம்ப நெருக்கமாகவே தான் இருக்கும். ஓகே, ஒரு 45 இயர்ஸ்க்கு தான் வந்து இவங்க அந்த பொசிஷனே போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கம்மியாக தான் வரும். ரீசன் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ்லாம் வேணும் இல்லையா? அப்படின்னும் போது இவங்களோட கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ்ன்றது இந்த பொசிஷனில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு வெயிட்டேஜ்னு கொடுக்குறாங்க அடிஷ்னலாக. இவங்களோட இவங்களோட இந்த சர்வீஸில் எவ்வளோ இருந்திருக்காங்க அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. அது வெயிட்டேஜ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 years வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க இந்த போஸ்ட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம். ஓகே, இதில் வந்து இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஏஜ்டு பீப்புளாக தான் வர முடியும். அதனால் இவங்களுக்கு வெயிட்டேஜ் வந்து 5 years கொடுக்குறாங்க. ஓகே, 5 yearsனால் என்னது, 10 half years கிடைக்கிது இவங்களுக்கு. இவங்களது வந்து ஒரு 20 years வந்து சர்வீஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 20 yearsன்றது 40 half years தான். நமக்கு வந்து பென்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 60 half years இருக்கலாம். அப்போ இவங்களுக்கு வெறும் 40 தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வெயிட்டேஜ்னு சொல்லிட்டு 5 years கொடுக்குறாங்க. 5 yearsன்றது மூலமாக half years எவ்வளவு ஆகுது, 10 ஆகுது. அப்போ 40 + 10 50 half years இவங்களுக்கு கிடைக்க வருது. ஓகே, அதுக்காக தான் இந்த வெயிட்டேஜ்ன்றதை கொடுக்குறாங்க. அண்ட் 2 years வந்து வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் அசிஸ்டன்ட் சர்ஜன். ஓகே, சிவில் அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு 2 years வந்து கொடுக்குறாங்க வெயிட்டேஜ். புரியுதா? இவங்க எல்லாருக்கும் 5 years கொடுக்குறாங்க அண்ட் இவங்களுக்கு 2 years கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும், யாருக்கெல்லாம் 5 years, யாருக்கு 2 yearsன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு சில டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யர் பேஷண்ட் லிசனிங்.